வணக்கம். இப்போ நாம பார்க்க போறது ஹரிவம்ச மகாபுராணத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரமானது நரசிம்மர் மேல பண்ணப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஸ்தோத்திரத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் தான், நரசிம்மரும் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் தான். அந்த வகையில நாம பார்க்கும்போது நரசிம்மரே தன்னை ஸ்தோத்திரம் செய்து கொண்ட ஒரு அற்புதமான துதியாக இந்த நிருசிம்ம பஞ்சாமிருத ஸ்தோத்திரமானது இருக்கு. என்னைக்குமே நம்மளை பத்தி நாமளே சொல்லும் பொழுது நம்மை பத்தின அத்தனை விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மிகவும் சரியாக இருக்கும். அதனாலதான் நம்ம பத்தி நாமே சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது நரசிம்மர் தன்னைத்தானே செய்து கொண்ட இந்த ஸ்தோத்திரத்துல வேத ரகசியமான பல விஷயங்களும் அடங்கி இருக்கு அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அற்புதமான நரசிம்மர் ஸ்தோத்திரத்தை ராமபிரான் அகோபில நரசிம்மர் மேல சீதையை தேடி வரும் பொழுது பாடினதுனாலதான் அவரால ராவணனையே யுத்தத்துல வெல்ல முடிஞ்சது அப்படின்னு ஹரிவம்ச மகாபுராணம் சொல்றது. அதாவது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அருளாலதான் ராமபிரான் ராவணனையே வென்றாராம். அப்படி நாம பார்க்கும் பொழுது பயபக்தியோட அகோபிலம் நரசிம்மர மனசுல நினைத்து இந்த நிருசிம்ம பஞ்சாமிருத ஸ்தோத்திரத்தை நாம சொல்லும் பொழுது நம்மளுடைய எதிரிகள் தொல்லை நீங்கி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய கஷ்டங்களும் நீங்கி விடுகிறது அப்படிங்கிறது பலரும் அனுபவத்துல கண்ட உண்மையாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தோத்திரத்தை ராமபிரான் பாடி முடித்ததும் என்ன நடந்தது அப்படின்னா தேவர்கள் அனைவரும் அந்த இடத்துல கூடி நாங்க வானுலகத்துல உண்ட அமுதத்தை காட்டிலும் இது அமிர்தமாக இருக்கு இந்த ஸ்தோத்திரம், அதனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு பஞ்சாமிருத ஸ்தோத்திரம் அப்படின்னு பெயர் வரட்டும்னு அத்தனை தேவர்களும் வரம் கொடுத்தாங்களாம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஸ்தோத்திரத்தை நாம சொல்லும் பொழுது நரசிம்மரினுடைய அருள் கிடைக்குது, வாழ்க்கையில எதிரிகளினுடைய தொல்லை நீங்குது, ராமபிரானினுடைய அருளானது கிடைக்குது, வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குது, தேவர்களினுடைய வரம் ஆன பஞ்சாமிருத ஸ்தோத்திரத்தை நாம சொல்லும் பொழுது அனைத்து தேவர்களினுடைய அருளும் கிடைத்து நமக்கு வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்குது. வரீங்களா? இப்ப அற்புதமான அந்த ஸ்லோகத்தை நாம பார்க்கலாம். அஹோபிலம் நாரசிம்ஹம் கத்வா ராமः பிரதாபவான் நமஸ்கிருத்வா ஸ்ரீ நிருசிம்ஹம் ஆஸ்தௌ ஷீத் கமலாபதிம் கோவிந்த கேசவ ஜனார்தன வாசுதேவ விஸ்வேஷ விஸ்வமதுசூதன விஸ்வரூபः ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம புஷ்கராக்ஷ நாராயணாச்யுத நிருசிம்ஹ நமோ நமஸ்தே. தேவா சமஸ்தாः கலு யோகி முக்யாः கந்தர்வ வித்யாதர கிண்ணராश्च யத்பாதமூலம் சததம் நமந்தி தம் நாரசிம்ஹம் சரணம் கதோஸ்மி. வேதான் சமஸ்தான் கலு சாஸ்திர கர்ப்பான் வித்யா பலே கீர்த்திமதீம் ச லக்ஷ்மீம் யஸ்ய பிரசாதாத் சததம் லபந்தே தம் நாரசிம்ஹம் சரணம் கதோஸ்மி. ब्रह्मा शिवस्त्वं पुरुषोत्तमश्च नारायणोऽसौ मरुतां पतिश्च चन्द्रार्कवायुवग्निमरुद्गणाश्च त्वामेव तं त्वां सततं नतोऽस्मि. स्वप्नेऽपि नित्यं जगतां त्रयाणां स्रष्टा च हन्ता विभुरप्रमेयः त्राता त्वमेकस्त्रिविधो विभिन्नः तं त्वां नृसिंहं सततं नतोऽस्मि. इति स्तुत्वा रघुश्रेष्ठः पूजयामास तं विभुं पुष्पवृष्टिपपाताशु तस्य देवस्य मूर्धनि साधु साध्विति तं प्रोषुः देवा ऋषिगणैः सह. देवा ऊचु राघवेन कृतं स्तोत्रं पञ्चामृतमनुत्तमं पठन्ति ये द्विजवरास्तेषां स्वर्गस्तु शाश्वतः. इति श्री राघवकृत श्री नृसिंह पंचामृत स्तोत्रं संपूर्णम्.